ஹாய் எவ்ரிவன், நான் கீர்த்திவாசன். இன்னைக்கு இந்த வீடியோ ஸ்பெஷலான வீடியோ ஸ்பெஷலாக இருக்க போது இந்த வீடியோவில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2020 நம்ம வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 2020 என்னென்ன நடந்துச்சு அதை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ போட போகிறோம்னா நாளைக்கு 2021, இன்னைக்கு December 31, 2020. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து இன்னைக்கு போடணும் முடிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அதாவது மந்த்லி இப்போ எப்படின்னா இப்போ வந்து ஜான்வரி என்ன நடந்துச்சு, பிப்ரவரி என்ன நடந்துச்சு, மார்ச் என்ன நடந்துச்சு, ஸோ அதாவது கோவிட் இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்ன விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள், ஆச்சரியமான விஷயங்கள், சங்கட்டமானது, சோகமானது, ஸோ எக்கச்சக்க விஷயங்களை பற்றி பார்க்க போதும் இந்த வீடியோவில். இந்த வீடியோ லென்த்தாக போனாலும் தயவு செஞ்சு பாருங்கள், ஃபன்னாக போது இந்த வீடியோவை. ஸோ அப்படி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம வந்து மொக்கையாக பேச போகிறது கிடையாது. எத்தனை கேஸ் மொக்கையாக பேச போகிறது கிடையாது. எத்தனை கேஸ் அதிகரிச்சிச்சு, எத்தனை இதெல்லாம் எதுவுமே பண்ணப்படுகிறது, எத்தனை கேஸ் அதிகரிச்சிச்சு, எத்தனை கொரோனா பேஷண்ட்ஸு, எத்தனை டைடு, எத்தனை ரிசீவ்டு, ரெக்கவர்டு, இதை பற்றி எதுவுமே பேச போகிறது கிடையாது. இது வந்து 2020 முடிய போகுது. அதனால் ஒரு ஸ்பெஷலான வீடியோ, ஒரு சூப்பரான வீடியோ. அதனால் வந்து இதை பற்றி நம்ம பேச போகிறதே கிடையாது. ஒரு ஃபன்னாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்ல போகிற விஷயங்கள் நான் வந்து என்ன நினைக்கிறனோ, அதாவது இந்த 2020 ரீவைண்ட் என்ன ஆயிருக்கோ அது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறதான வீடியோ. இது நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வந்து ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோவிட் கேசஸ், டெத்து, ரெக்கவரி எல்லாம் சொல்ல போகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படி கிடையாது. இது வந்து ஒரு ஃபன்னான வீடியோ, ஒரு ஸ்பெஷலான வீடியோவும் காத்துட்ருக்கு, ஒரு ஸ்பெஷலான ஒரு இதுவும் காத்துட்ருக்கு. என்னென்னு பார்ப்பீங்க வாங்க. எவ்வளோ நாள் தான் நம்மளும் சைனாலே இருக்கிறது, கொஞ்சம் இந்தியாவுக்கு வருவோம் அப்படின்னு. COVID-19 பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு நாள், அதாவது எத்தனை நாள் தான் நம்ம சைனாலே இருக்கிறது, எத்தனை நாள் சைனாவில் இருக்கிறது, கொஞ்சம் இந்தியா பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ இந்தியாவில் கொஞ்சம் குதிச்சும் பார்ப்போமே அப்படின்னு இந்தியாவுக்கு COVID-19 வந்த நாள், அதாவது ஃபஸ்ட்டு கேஸ் இந்தியாவில் ஃபஸ்ட்டு கேஸ் யாருக்கு கண்டறியப்பட்டது, எந்த நாள், எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 30 அன்னைக்கு தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு கேஸ் கண்டறியப்பட்டது. அதுவும் நம்ம ஸ்டேட்டில் கிடையாது, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. எங்கன்னா கேரளாவில் இருக்க திருவனந்தபுரத்தில் தான் ஃபஸ்ட்டு கேஸ் கண்டறியப்பட்டது. ஓகே, ஸோ அடுத்து இன்னொரு விஷயம். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, போங்க அவங்க பதவி வேணால், அவங்க இது வேணால், நான் உங்களுக்கு சேவையும் பண்ணல, என்னை ஆளை விட்டாலே போதும் அப்படின்னு மத்திய பிரதேஷோட சிஎம், அவர் பேர் வந்து கமல்நாத். ஸோ மத்திய பிரதேஷோட சிஎம் கமல்நாத் வந்து அவரோட பொசிஷன், அதாவது போஸ்ட், அது பேர் என்னது, சிஎம் பதவியை ரிசைன் பண்ணுறாரு. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா March 20 ரிசைன் பண்ணுறாரு. மார்ச் மாதத்தில் March 20 ரிசைன் பண்ணுறாரு. அடுத்து March 22 அன்னைக்கு தான் மோடி ஃபஸ்ட்டு இந்தியாவில் 14 hours, அதாவது 14 மணி நேரம் லாக்டவுன் கொண்டு வராரு, லாக்டவுனை போடுறாரு. ஸோ அடுத்து March 23 அன்னைக்கு தான் நம்ம வந்து அந்த மத்திய பிரதேசோட சிஎம் வந்து ரிசைன் பண்ணார்ல, அவர் இடத்துக்கு ஒருத்தர் வேறு. ஸோ அதனால March 23 அன்னைக்கு அவர் பேர் சிவராஜ் சிங் சௌதான். ஸோ இவ்வளோ பெரிய பேர் இருக்கு, சிவராஜ் சிங் சௌதான் அப்படிங்கிற வந்து சீஃப் மினிஸ்டர், அதாவது மத்திய பிரதேஷ்க்கு நான் சீஃப் மினிஸ்டராக இருக்கேன்ப்பா, நான் என்ன சீஃப் மினிஸ்டராக ஏற்றுப்பாங்க அப்படின்னு சீஃப் மினிஸ்டராக வந்தாங்க. March 23 அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்தார். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மார்ச்சில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், மார்ச்சில் இன்னொரு விஷயம் நடந்து சொன்னாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, COVID-19 காரணமாக மோடி அடுத்து 14 மணி நேரத்துலேருந்து கொஞ்சம் குதிச்சு 21 நாள் லாக்டவுன் போகிறாரு. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்குன்னு தெரியல, March 23 தான் நினைக்கிறேன். ஸோ March 23 அன்னைக்கு தான் லாக்டவுன் போடுறாரு பிஎம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லாக்டவுன் போடுறாரு. 21 நாட்கள் லாக்டவுன் போடுறாரு. அதாவது April 14 வரைக்கும், March 23 April 14 14 days இருக்குது. கணக்கு பண்ணி பாருங்க, கரெக்டாக வரும். ஸோ அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா லாக்டவுனை போடுறாரு, இந்தியா முடிச்சு லாக்டவுன் போடுறாரு. ஓகேங்களா? ஸோ அடுத்து மார்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் போக போகிறோம். ஸோ ஏப்ரலில் ஒன்றும் பெருசாக நடக்கல. ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நடக்கல. ஸோ இந்த லாக்டவுன்னால கொஞ்சம் ஊரே அமைதியாக இருந்திருக்கு. April 14 தான் லாக்டவுன் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமும் எதுவும் நடக்கல. ஏப்ரல் மாதம் எதுவுமே சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. வாங்க அடுத்து போவோம் வாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் முடிச்சாச்சு. ஸோ ஏப்ரலில் முடிச்சுட்டு மேக்கு வருவோம். ஸோ மேல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, May 7 அன்னைக்கு ஒரு கேஸ் லீக்கேஜ் நடக்குது, கெமிக்கல் கேஸ் லீக்கேஜ் நடக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் நடக்குது. ஸோ இதனால இந்த கேஸ் லீக்கேஜ்னால 13 பேர் இறந்து போகிறாங்க இந்த கேஸ் லீக்கேஜ்னால. ஸோ அடுத்து May 20. ஸோ May 20 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்ளோன் வருது. ஸோ இப்போ நிவால் புயல் மாதிரி ஒரு சைக்ளோன், அந்த சைக்ளோன் பேர் பார்த்தீங்கன்னா ஆம்ஃபர். ஸோ ஆம்ஃபர் அப்படிங்கிற சைக்ளோன் வந்து ஹிட் ஆகுது. அதாவது தாக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் தான் வந்து ஒரு தாக்கிட்டு போகுதுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து ஒரே நிமிஷம், இந்த கோழி கத்தெல்லாம் கேட்குது, மன்னிச்சுக்கோங்க. ஒரு யூடியூபர் தான் தெரியும் யூடியூபரோட கஷ்டம் என்னென்னு. அதாவது வீடியோ எடுக்கும்போது சத்தம் அது இதுன்னு வரும். அதனால் ஒரு யூடியூபர் தான் தெரியும் இன்னொரு யூடியூபரோட கஷ்டம். ஸோ அதனால்
தப்பாக எடுத்துக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. ஸோ திரும்பி கத்திக்கிட்டு இருக்கு, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பக்கத்தில் வீடு கோழி. ஸோ இப்போ வந்து டாபிக் வரும். ஸோ ரொம்ப கோழி பற்றி பேசிட்டோம், டாபிக் வரும். ஸோ இப்போ என்ன பேசிட்டு இருந்தேன்னா May 27. ஸோ May 27 அன்னைக்கு ஆயில் லீக்கேஜ், பெட்ரோலியம் அண்ட் ஆயில் லீக்கேஜ் நடக்குது. இங்கே அசாமில் இருக்கிற ஆயில் ஃபீல்டில் ஆயில் லீக்கேஜ் நடக்குது அசாமில். இதனால் இந்த ஆயில் லீக்கேஜ்னால எந்த ஒரு பெரிய பாதிப்பு இல்லைனாலும் நஷ்டம் அவங்களுக்கு ஏற்படுது. ஸோ அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மே முடிச்சாச்சு. ஸோ அடுத்து மேக்கு அப்புறம் இருக்கிற ஜூன் வரும். ஸோ ஜூனில் நடந்த விஷயங்களை பார்ப்போம். ஸோ வாங்க. ஸோ ஜூனில் பார்த்தீங்கன்னா ஜூன் 14 அன்னைக்கு சுஷாந்த் சிங் ராஜ்புத் எல்லாத்துக்கும் தெரியும். இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா எம்எஸ் தோனி த அன்டோல்ட் ஸ்டோரி அந்த படத்தில் நடித்த ஆக்டர் இறந்து போகிறாங்க. அடுத்து ஜூன் 24 பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பர் சைக்ளோன் சொன்னாலவா, ஆம்பர் சைக்ளோன். ஸோ அதே மாதிரி இன்னொரு சைக்ளோன் ஜூன் 24 தாக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா நடக்குது. இந்த சைக்ளோன்னால மிகப்பெரிய பாதிப்பு மகாராஷ்டிராவுக்கு. இந்த சைக்ளோன் பார்த்தீங்கன்னா நிசாகர்ங்கிற சைக்ளோன். ஆமாங்க, நிசார்கா அப்படிங்கிற சைக்ளோன்னால மகாராஷ்டிராவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுது. ஓகே, அடுத்து ஜூன் 25 பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு போக்குவரத்து நிறுத்துறாங்க இந்தியன் ரயில்வேஸில். ஒரு 2-3 ட்ரெயின் தவிர 2-3 ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 2-3 ட்ரெயினை தவிர மீதிலாம் கொஞ்சம் முடக்கி வைக்கிறாங்க, அதாவது விடாமல் வைக்கிறாங்க. ஸோ அடுத்து ஜூன் 29 நீங்கள் எல்லாம் யோசிச்சிருப்பீங்க ஒரு விஷயம் என்னடா இந்த விஷயம், ஒரு விஷயம் மறந்துட்டாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போ அது வருது. என்னன்னு தெரியுமா? பேன். ஸோ ஆமாம், இந்தியா பார்த்தீங்கன்னா சைனா ஆப்ஸை பேன் பண்ணாங்கல்வா, ஞாபகம் இருக்குல்ல? பப்ஜி பிளேயர்ஸ் ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, ஸோ பப்ஜி மாதிரியே பப்ஜி யூசி ப்ரௌசர் நிறையா சொல்லலாம். பப்ஜி யூசி ப்ரௌசர் ஒரு 57 சைனா ஆப்ஸை வந்து பேன் பண்ணாங்க. அது என்னைக்குன்னா ஜூன் 29 அன்னைக்கு பேன் பண்ணாங்க அந்த 59 சைனீஸ் ஆப்ஷன். இந்த பேன் எதுக்கு அப்படின்னா, இந்த பேன் எதனால் பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் எதனால் பண்ணாங்க. ஸோ இதனால் நானும் சொல்கிறேன் எதனால் பண்ணாங்க அப்படின்னு. டேட்டா கலெக்ஷன். ஸோ சைனா வந்து சில டேட்டாஸ் வந்து திருத்தரமாக எடுக்கிறாங்க, அந்த காரணத்தினால தான் பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன் முடிச்சாச்சு, வாங்க அடுத்ததுக்கு போவோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஜூன் முடிச்சாச்சு, ஜூலைக்கு வரும். ஸோ ஜூலையில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் தொடுது. அதாவது கோவிட் கேசஸ், கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்தையும் தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஜூலை 17 தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆகஸ்ட் வரும். ஸோ ஆகஸ்ட் 5 வந்து நரேந்திர மோடி வந்து ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டு விழாவில் போய் கலந்து அடிக்கல் நாட்டு விட்டு வராது. அயோத்தியாவில் கட்ட போகிற ராமர் கோயிலுக்கு நரேந்திர மோடி போய் அடிக்கல் நாட்டு விழா நடத்திட்டு வராரு. ஸோ அடுத்து ஆகஸ்ட் 7 ஸோ ஆகஸ்ட் 7 பார்த்தீங்கன்னா கேரளா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் மூணார். ஸோ மூணாரில் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு நடக்குது. ஸோ லேண்ட்ஸ்லைட் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து 24 பேர் இருந்து போகிறாங்க. 40 பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டிக்கிறாங்க, அந்த லேண்ட்ஸ்லைடில் மாட்டிக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா கேரளா அந்த காப்பாற்றுற ஃபோர்ஸ் வந்து காப்பாற்றிடுறாங்க. அவங்க யாரும் இறந்து போகிறாங்க. 40 பேர் யாரும் இறந்து போகல, ஆனால் 24 பேர் இறந்து போயிட்டாங்க அந்த நிலச்சரிவில். ஸோ வாங்க அடுத்ததுக்கு போகும். ஸோ இப்போ வந்து இந்தியாவில் அவ்வளோதான், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ அடுத்து நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு வருவோம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியாவை முடிச்சாச்சு. ஸோ இந்தியா முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து இறங்குவோம், எங்கே தமிழ்நாட்டில் இறங்குவோம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து மார்ச் 7 மார்ச் 7 வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். அதுவும் யாருக்கும் பார்த்தீங்கன்னா 45 வயசு உடையவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் வருது. அது ஃபர்ஸ்ட் கோவிட் அட்டாக் வருது. அவங்க பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து எப்படியோ பார்த்தீங்கன்னா RGGH, அதாவது ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணப்படுறாங்க. ரெண்டாவது கோவிட் கேஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கு வருது அப்படின்னா 25 வயசு சேர்ந்தவங்க ஒருத்தவங்களுக்கு வருது. அவங்களும் டெல்லியிலிருந்து நம்ம சென்னைக்கு அந்த காரணத்தினால அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணும்போது கொரோனா கேஸ் இருந்தது தெரியப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சில பிரபலங்களும் இறந்து போயிருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது வசந்த் அண்ட் கோ ஓனர், அது மட்டும் இல்லாமல் எம்பி காங்கிரஸ் கட்சியோட எம்பியான வசந்தகுமார் இறந்து போகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே அன்பழகன் இறந்து போகிறாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் இறந்து போகிறாங்க இந்த கோவிட் காரணத்தினால். ஸோ கோவிட் இது வந்து தமிழ்நாட்டில். இந்தியா முழுசும் பார்க்கணுன்னா இறந்து போனவங்க பார்க்கணுன்னா, அதாவது பிரபலங்கள் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ ரீசெண்டாக சித்ரா அவர்களும் இறந்து போயிருக்காங்க. அவங்க வந்து கோவிட் காரணமாக கிடையாது, வேறு காரணமாக. ஸோ அடுத்து நிவார் சைக்ளோன் அட்டாக் வருது. ஸோ நிவார் சைக்ளோன்னால மொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் தான், அது மட்டும் இல்லாமல் ஒரு பாதிப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த நிவார் சைக்ளோன்னால எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லம் வெல்லர்ஸ், ஸோ அப்படின்னா குடிசை வீட்டுக்காரங்களுக்கு 1 வாரத்துக்கு சாப்பாடு தந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம் அது. ஸோ அடுத்து
பார்த்தீங்கன்னா அம்மா கிளினிக், அதாவது எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே கட்சியிலேருந்து அம்மா கிளினிக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டிசம்பரில் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கோவிட் கேசஸ் பார்த்தீங்கன்னா 8 லட்சத்தை தொடுது. அதாவது 8 லட்சத்தை தமிழ்நாட்டில் வந்து 8 லட்சத்தையும் தாண்டி போயிட்டு இருக்கு கோவிட் கேசஸ் வந்து. ஸோ அடுத்து பீச்சு சினிமா தேட்டர்லாம் எப்படி திறக்க சொல்கிறாங்க. இதில் பீச் பார்த்தீங்கன்னா எப்போ திறக்க சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14 பீச்சு திறக்க சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இன்னொரு அற்புதமான விஷயம், 99 வயதான ஒரு அம்மாவே, அதாவது 99 இயர்ஸ் ஒரு ஓல்டு உமனை வந்து RGGH, அதாவது ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் வந்து காப்பாற்றப்படுறாங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம் தானே. 40 நாள் அவங்க வந்து RGGH இருந்திருக்காங்க. ஸோ எப்படியா அவங்க வந்து அவங்க வந்து காப்பாற்றப்படுறாங்க, அதாவது ரெக்கவர் ஆகிட்டாங்க. அதுவும் அவங்களுக்கு வந்து வயசு பார்த்தீங்கன்னா 99 இயர்ஸ் ஓல்டு. அது மட்டும் இல்லாமல் 90 வயசுக்கு மேலே 90 வயசுக்கு மேலே இருக்க 30 பேர், 90 வயசுக்கு மேலே 30 பேரையும் ராஜீவ் காந்தி வந்து அந்த ஹாஸ்பிட்டல்னால காப்பாற்றப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலில் ஒரு கேஸஸும் கிடையாது. இந்த வீடியோவில் தான் அடுத்த வருஷம் உங்களை இன்னொரு சந்திக்கிறேன். அதாவது நாளைக்கு உங்களை இன்னொரு சந்திக்கிறேன். நான் டேக் கேர், பை. See you from Kirti Vasan. Bye.